ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, என்னென்ன விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான அந்த ராசி பெயருக்கு பக்கத்துலேயே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது உறவினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த 2 விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் சப்தமி தினங்க. ரத சப்தமி தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைய பெற்றுள்ளதால் இன்றைய தினம் முழுவதும் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம் தினத்தில் முக்கியமான 4 விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். அது என்னன்றது வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைய தினம் நெகட்டிவான சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் நமது சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் விழிப்புணர்வாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ அனைவருமே நீங்கள் என்ன செய்யணுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்க நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில துறவி போன்ற ஒரு நபர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மன அமைதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிர்பாராத சில லாபங்களால் நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமாக இருந்தாலும் செலவுகளும் சற்று அதிகமாக இருக்குங்க. செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் வீட்டில் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செயல்படுவது நல்லது. இல்லைன்னா அது வீட்டில் சில கோபத்தை வர வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுங்க. இந்த தினம் நீங்கள் பிரபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எதிர்பாலினத்தவர்களை எளிதாக கவரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்களது வீட்டு வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறம் இல்லத்தரசிகள் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதற்கு இன்றைய தினம் கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் காதலுக்கும் நல்ல ஒரு இனிமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. காதல் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கும் இனிமையாக அமையும். ஆனாலும் 4 விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணுங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக பேராசைப்படக்கூடாதுங்க. சில பேர் 1 லட்ச ரூபா நீங்க போடுங்க, உங்களுக்கு 10 மாசத்துல 10 கோடி ரூபா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உங்களோட பணத்தை தேவையில்லாமல் முதலீடுகள் செய்ய சொல்லி உங்களை லாஸ் பண்ண வைக்க முயற்சி பண்ணுவாங்க. எனவே உங்கள் பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ₹1 பணமாக இருந்தாலும் அது உங்களோட பணங்கிறதுனால அதை ஜாக்கிரதையாக பாதுகாத்திட வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. ஏமாற வேண்டாம். இன்றதும் கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு காத்திருப்பாங்க. பணம் சம்மந்தப்பட்ட பெரிய விஷயங்கள் எதுவுமே இன்றைக்கி செய்ய வேண்டாங்க. முக்கியமான செலவுகள் ரொம்ப அவசியமான செலவுகளாக இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யுங்க. மற்றபடி எந்த செலவுகளையும் செய்யாமல் தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினமும் நாளைய தினமும் நீங்கள் செலவுகளை வகைப்படுத்தி செய்யுங்க. அல்லது செலவுகளே செய்யாமல் இருக்கிறது இன்னும் நல்லது நண்பர்களே. ஸோ இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா பேராசைப்படக்கூடாதுங்க. அதை கவனமாக வச்சுக்கோங்க. யாரும் நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாரையும் நம்பாதீங்க நண்பர்களே. நீங்கள் உங்களது வேலைகள் நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். 2வதாக பயத்தை மனசில் வச்சுக்கூடாதுங்க. எந்த சூழ்நிலையிலும் மனசில் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொண்டு இது நடந்தால் என்ன பண்ணுறது, இது நடந்தால் இதெல்லாம் நமக்கு நடக்குமே அப்படின்ற மாதிரி பயத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதையே நினச்சிட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். கண்டிப்பாக பய உணர்வை விட்டுவிட்டு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யலாம். அதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை. ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு இது உகந்த நாள் அல்ல. 3வதாக நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தியானம், இறை வழிபாடு போன்றவை செய்வதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். சின்ன கோபம் தான், கொஞ்ச நேரம் தான் அது இருக்கும். ஆனால் பெரிய மாற்றங்களை பெருளியை ஏற்படுத்திவிடும் என்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. அதுக்காக நீங்கள் என்ன செய்யணுமோ அதை தாராளமாக செய்யலாம். பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடணும், அல்லது இறை வழிபாடுகள் மேற்கொள்ளணும், தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம் என்ற அனைத்தையும் மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான 4வதாக நீங்கள் பேச்சை ரொம்ப கவனமாக இன்னைக்கு கையாளணுங்க. நாவடக்கம் என்ற தினம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரும். முடிஞ்ச அளவுக்கு பேசாதுங்க. அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. தேவையில்லாத வாக்குவாதங்களை யாரு கூடயும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கனிமான சொற்களை பேசுங்கள். இல்லைன்னா பேசாமல் இருந்துருங்க நண்பர்களே. எல்லாருமே உங்களை டென்ஷன் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். நீங்கள்
மற்றவங்க டென்ஷன் பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் என்ன பேசினாலும் சரி அது எடுபடாது, அது மற்றவங்களுக்கு ரீச் ஆகாது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பாட்டுக்கு வாக்குவாதங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, நேரம் வீணாகும், உங்கள் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ இதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அமைதியாக மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிங்களா நீங்கள் சொன்னால் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அமைதியாக இருங்க. ஒரு 2 நாள் அதுக்கப்புறம் உங்களுக்கான நேரம் வரும், அப்போ நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பேசினாலும் பிரயோஜனம் இருக்காதுங்கிறதுனால நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுறது நல்லது நண்பர்களே. இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருக்கிறது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிங்க. இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது காதல் வாழ்க்கையிலும் பொருந்தும், வியாபாரத்திலும் பொருந்தும், அலுவலக பணிகளிலும் பொருந்தும் என அனைத்து விஷயங்களும் இது கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டில் சரியான உணவு தயாரித்து உங்களது குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் சேர்ந்து அதை பரிமாறி சந்தோஷமாக உண்டு மகிழக்கூடிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானது மாதூர் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது கன்னி டுடே ரசோடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக, நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் நண்பர்களே. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ், ஒரு சப்போர்ட் கிடைக்கும் என்பதனால அனைவருமே மறக்காமல் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதாக மாத்திரம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் க்ரீம் கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணுங்கள். இரண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமையும். மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் விலையுயர்ந்த சில பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. இன்றைய தினம் ரொம்ப கவனமாக பொருட்களை வாங்கணும், இல்லைன்னா வாங்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எதையும் நீங்கள் இன்றைய தினம் அவசரப்பட்டு நிதானம் இழந்து நீங்கள் செய்துவிட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அனுசரித்து போங்க. சூப்பரான ஒரு நாள் அமையும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி மேல் வெற்றி சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் கொஞ்சம் கவனம் வேண்டும். பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க. அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. மேலும் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையா இருங்க. இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த நாளாக அமையும். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது லைக் பட்டனை ஏன் அழுத்துறது இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க எங்க நண்பர்கள் யாருமே கன்னிராசியில் இல்லை நீங்க சொல்லலாம். நீங்க மற்ற ராசிக்காரர்கள் நண்பர்களுக்கும் நீங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறதுனால அவருடைய ராசி பலன்களை அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி அவங்க பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பப்பட்டா கூட உங்க குடும்ப உறுப்பினருடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்க்கலாம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என அனைவருடைய ராசி பலன்களும் நீங்க பார்த்துக்கலாம். மேலும் உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையும் பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களது பொன்னான கருத்துக்கள் அது ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். உங்களுடைய அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அனைவருமே தயங்காம உங்க கருத்துக்களை தெரிவியுங்கள். மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறதுனால கண்டிப்பா அதை தெரிவிக்கலாம் நண்பர்களே. மேலும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.